தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு, நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கான புது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி, அதே மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்டும் இந்த ரோலுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் 12 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு எந்த இன்டர்வியூவும் கிடையாது, எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 92,300 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 15/10/2024 சாயந்தரம் 5:30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே டாப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல ஃபீஸ் பேமெண்ட், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கு பேக் சைடில் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு அந்த ஃபோட்டோவை இது மேலே மறக்காமல் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் அதை கேபிட்டல் லெட்டரில், இரண்டாவது உங்களுடைய ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதுவும் இதை கொடுத்துருக்க இதே ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் உங்களுடைய ஏஜ், அதுவும் இந்த ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை இயர், எத்தனை மந்த்ஸ் ஆச்சு நீங்கள் பிறந்து அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். பிளேஸ் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நேஷனாலிட்டி, என்ன ரிலீஜியன் நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜெண்டருக்கு நீங்கள் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலா, ஃபீமேலா, ட்ரேஸ்ஜெண்டர் என்னவோ அது மென்ஷன் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளாக மேரிடா அதையும் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. கேட்டகரி எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா இல்லை அன்ரிசர்வா அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேன், இது என்னவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எஸ்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ் ரெண்டும் சேம் அட்ரஸ்னால் சேம் அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் அட்ரஸ்னால் டிஃப்ரெண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எங்கேயாவது ப்ரெசென்ட் எம்ப்ளாய்மெண்ட், எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்னவா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே உங்களுடைய வேலை என்ன, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எத்தனை வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரெசென்ட்டாக இங்கே எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸை இதில் எப்படி மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு, அதோட டியூரேஷன் என்ன, எங்கே, அதே மாதிரி என்ன மேஜராக நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ 10th அப்படின்னா 10th பாஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டியூரேஷன்னா 1 இயர்னு மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஸ்கூலு, சப்ஜெக்ட்ஸில் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை, நீங்கள் விட்டுடலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு இது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 பேர் ரெஃபரன்ஸுக்கு 2 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸை இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா செக்லிஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அனுப்புகிறீங்க அப்படிங்கிறது, நீங்கள் இதில் என்னென்னலாம் வைக்கிறீங்களோ அதுக்கெல்லாமா எஸ்ஸா நோ அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷனை மறக்காமல் இந்த இடத்துல உங்களுடைய நேம், இந்த இடத்துல பிளேஸ் அண்ட் டேட், இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட், அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க.
சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது எங்கிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா NITTR, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 12 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னங்கிறத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 29,200லேருந்து 92,300 வரைக்கும் உங்களுக்கான சேலரி. நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு கிராஜுவேட் டிகிரி ஹிந்தியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 35 இயர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரினா நீங்கள் 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மிச்சிருக்க கேட்டகரி, அதாவது OBC கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 38 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா எல்லா வேலைவாய்ப்புக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா OBCனா 38, SC STனா 40 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 45 வயதுன்னு அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோரில் OBC கேட்டகரினா நீங்கள் 48 வயதுனா அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோரில் SC ST கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 50 வயதுனா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2, சேலரி 29,200லேருந்து 92,300. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை IT இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை BE BTech பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29,200லேருந்து 92,300. இதுக்கும் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை BE BTech சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 35 இயர்ஸ் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் செரகண்ட், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 25,500லேருந்து 81,100 உங்களுக்கான சேலரி. நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 35 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் ஸ்டீவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 25,500லேருந்து 81,100. டிகிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 35 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரி. சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து 81,100. எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் 35 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் டெக்னீஷியன், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ITI முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ECE முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுனால் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் டெக்னீஷியன், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து 81,100. நீங்கள் ITI பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 35 வயதுனால் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 35 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம். 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 19,900லேருந்து 63,300 சேலரி. இதுக்கு ITI இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 35 வயதுனா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி. 10வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டிரைவருக்கான வேலைவாய்ப்பு, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் 18,000லேருந்து 56,900 உங்களுக்கான சேலரி. 10th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 35 வயதுனால் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மக்களே, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/9/2024 அப்போ இருந்தே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னா 15/10/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதாவது 15ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே வரல, அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரி ஃபஸ்ட்டு பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SC ST கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம். பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை. பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பே பண்ண தேவையில்லை. எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் இராணுவத்தினர் பே பண்ண தேவையில்லை. இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க நீங்கள் பே பண்ண வேண்டாம். மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி, எந்தெந்த ஆண்கள் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் EWS OBCயில் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும்தான் பே பண்ணணும். 300 ஃபீஸ். எந்தெந்த வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MTS அண்ட் MTS டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 300 பே பண்ணால் போதும். மிச்சம் இருக்க எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் 500 உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்பணும். எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டைரக்டர்
நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் NITTR, தரமணி, சென்னை 600113, தமிழ்நாடு, இந்தியா. இந்த அட்ரஸுக்கு 15/10/2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி மேலே அந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத என்வெப்பில் நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கலாக ஸ்கில் டெஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க. எந்த இன்டர்வியூவும் கிடையாது. நீங்கள் அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் மட்டும் பாஸ் பண்ணிட்டா போதும், இந்த வேலை வாய்ப்புக்கு உள்ளே போய்க்கலாம். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு. ஓகே மக்களே, ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.